கதிரானை வென்றவனா கதிரானை வென்றவனா ஆனாகி பண்டாகி கதனாகி சதமாகி ஆனாகி பண்டாகி கதனாகி சதமாகி பாரா புரிந்த பரமன யாரா இழிச்சுவாயம் என்னை பார்த்தால் உங்களுக்கு அப்படி தெரிகிறதா? நமச்சிவாயம் நம்மளுக்கு என்ன வந்தது? நந்தீஸ்வரா என்ன தவறாக உலகத்தை பேசி கொண்டு இருக்கிறேன். நந்தீஸ்வரா சொல்லுங்க ஐயா, என்னிடத்தில் ஒரு தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாதுப்பா. உண்மையா? சரி, உலகை தந்தையாக நான் வந்திருக்கிறேன். உலக தந்தையா? இந்த அகில உலகத்துக்கே தந்தையாக நான் வந்திருக்கிறேன். என்னிடத்தில் தவறாத ஒரு வார்த்தை நீ பேசவே பேசக்கூடாது. எப்படி பேசுறது? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் மட்டும் கொடுத்தால் போதும். சரியான பதில்னா வேற எதுவுமே பேசக்கூடாது. எப்படி பேசுறது? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு டனார் 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 என்ற பதில் மட்டும் கொடுத்தால் போதும். உண்மை. சரி, வேற எதுவும் பேசக்கூடாது. சரி, நந்தீஸ்வரா எந்த ராஜசபைக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த
பெரியவர்களும் டனார் 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 அருமை தாய்மார்களும் டனார் 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 நம்மளை வாழ வைக்கும் தெய்வராக டனார் 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 அறிஞ்சு போனவன் என்னடா டனார் 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 என்னடா நான் சொல்றது எது சொன்னாலும் டனார் 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 பதில் சொல்றேன். யாரும் பேச வேணாம் சொல்லிட்டு ஏன்னா இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. வைத்தியகார போல பேசிட்டு இருக்கிறேன். அது அப்படியப்பா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் உண்டு இல்லை. உண்மையா அப்படி பதில் சொல்ல வேணுமப்பா. அவராது ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நன்றி உண்டு இல்லை. அப்படி இருந்தா நானும் உண்டு இல்லை. ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து உண்டு இல்லை. தேர் திருவிழா உண்டு இல்லை. தேர் குந்திடம் சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். உண்டு இல்லை. ஓகே அப்ப நான் வச்சுக்கோ. ஏன்னா உண்டு இல்லை உண்டு இல்லைன்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்ற வார்த்தையும் உண்டு இல்லைன்னு மட்டும் சொல்ல யாரும் பேசணும். அதுக்கு இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. இப்படிதான் பேசுறது. ஓ அப்பா அது அப்படியப்பா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீ ஊம்பட்டினால் போதும். வேறவே நீ பேசவே பேசாத. வேற எது வேணும். வேற எதுவுமே பேசாத. ஆமா சொல்ற வார்த்தையே ஊம்பட்டினால் போதும். நங்கேஸ்வரா அப்படி இருந்தா நானும் பெரியவர்கள் அத்தனை பேர்கள் ஒன்றாக சேர்ந்து தேர் திருவிழா தெருக்கூட்டில சொல்லக்கூடிய நாடகத்தை சாமியே ஒன்று சொல்றேன்னா ஆமா சொல்ற வார்த்தையும் ஊர் போட்டுலாம் யாரும் எதுவும் பேச வேணாம். ஊர் ஓட்டுற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சாமியை ஒப்படைக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் மாட்டாடி. அத குறிப்பாக உன் குடும்பத்துல பொண்ணாடிட்டு எப்படி பேசுவேன்? யாரும் போட்டாடிக்கிட்டு பேசுறீங்க. அது மாதிரி பேசிக்கணும்ப்பா. முதல்ல சொல்லிடலாம். யாரும் எதுவுமே பேசாத. நன்றீஸ்வரா என் முன்னாடி பேசவே நல்லா கேட்டுக்கிறேன். இன்றைய தினத்துல நான் இருந்த கண்ணாவளி ஏன் பொதுக்குமா கூடோட்டி ஏன் பொது இவ்வளோ கூட்டு போயிரு அறிவுக்கு தட்டு நடுமைக்கு நாது இருக்காண்டாங்க இல்லை அதை கோடத்தை பண்ணி தட்டு தாய்க்கிட்டு போக படிக்கிட்டு கூடோட படிக்கிட்டு அதுக்கு சேர்த்து போவேன் தேவடியா நினைச்சுட்டேன் தேவடியா நாதேரி முண்டா அது கரைஞ்சல் முடியாது எவ்வளோ விரும்பி போகும் நாதேரி ஏன் நினைச்சு ஏன்டா கண்ணாவுடைய என்னடா நம்மளை வீட்டுல பொட்டாடிக்கிட்டு பேசுற மாதிரி பேசுறா நீங்க. நேற்று பொழுதோட இப்படி கூத்து வரும்போது பொட்டாடிக்கிட்டு இப்படிதான் பேசிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பொம்பளை கிட்ட அடி வாங்கணும்னா நீ என் பொட்டாட்டி என்ன அடிக்க வேற எவன் அடிப்பான்? மானம் கட்ட குடும்பம் அயால் வந்துருக்கு கேட்பியா? சாமிக்கு மரியாதையே இருந்ததே கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டேன். ஓ உங்க குடும்பம் அது மாதிரி நடந்து கூட வைக்கிறது அது அப்படி இல்லப்பா. இதுக்கு முன்னாடி வேசங்கர்கள் வந்தாங்களா? அவங்க கிட்ட எப்படி பதில் கொடுத்தாய்? கரெக்டான பதில் சொன்னேன். அது மாதிரி என்கிட்ட பேசிட்டு போவேன். நீங்க அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல. என்ன சொன்ன மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி பேச வேண்டாம். சரி அதுல வந்தது இல்லைங்கம்மா. இது ஒரு தவறா? சரி சொல்லுங்க. நங்கேஸ்வரா இந்த தினத்துல ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தினத்துல தேர் திருவிழா தெருக்கூத்துல சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறாங்க. அப்படி நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த தினத்துல நாம நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நாம நடத்துறது உண்மைதான். என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? என்ன கூட்டு முடியல கோயிலுக்கு வருவாங்கப்பா. அப்படியா? உண்மைதான். இந்த தினத்துல ஒரு சிவபுராணத்துல ஒரு பகுதியாக வந்திருக்கூடிய ஒரு அற்புதமான என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? எந்த கூத்து வச்சிருக்கிறோம்? தெரியாம வேஷம் போட்டு வெளியே வந்து எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் நாக வேணும். நம்ம ஆடுறது எது? தெருக்கூத்து. தெருக்கூத்து தெரியுற கதையில என்ன கதை வச்சிருக்கிறோம்? அப்படியா? உண்மையா? கதை வந்து படையப்பா. கூத்து என்ன நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். புரிந்ததா? அமைதி அமைதி. புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைதான். உண்மைதானப்பா? ஆமாப்பா. எனக்கு புரியவில்லை. உண்மைதானப்பா? ஆமா. இப்படிப்பட்ட நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் வந்தபடியா என்னை பார்த்தாருடைய கண்களுக்கு எப்படி தெரிகிறது? ஆமாங்க வித்தியாசமா இருக்கிறீங்க. எப்படி? உடம்புல புளித்தோல். ஓய் அப்படி தெரியுமா? புளித்தோல். புளித்தோல். கழுத்துல போது. ஆமா. கையில தலையில கழுத்துல பாம்பு. பாம்பா இருக்கிறது. அங்க பன்னிக்குத்துல வேலை வச்சிருக்கீங்க. யார் நீங்க? பன்னிக்குத்துல வேலை. ஏ அறிஞ்சு போனவனே இந்த அகில உலகமே சிவனுடைய கையிலே தெரிந்து கொள்ளப்பா. அப்படியா? உண்மைதான். யார்? நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. கவனமாக இருக்கேன். சொல்லு.
ஏழு உலகம். நம்ம நிக்கிறதுக்கு பேர் என்ன? ஓ இதுதான் பூமாதேவின்னு சொல்வார்கள். இது பூமி. இது பூமாதேவி. மேல இருக்கிறது ஆகாயவாணி. சாமி கரெக்டா சொல்லுங்க. உண்மைதானப்பா? நம்ம நிக்கிறது பூமி. இது பூமாதேவி. மேல இருக்கிறது ஆகாயவாணி. அப்புறம் ஏன் அப்படி பேச மாட்டேன்? நீங்க என்ன பேசுறீங்க? கீழே நிக்கிறது பூமி. பூமாதேவி. மேல இருக்கிறது ஆகாயவாணி. நல்ல கண்ணு கூதி பந்தல் போட்டுக்கல. மேலதான் ஆகாசம். மேல ஆகாயம் சொல்லுங்க. நான் தான் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னிக்க வேணும் நந்தீஸ்வரா. சரி சாமி. நிக்கிறது இது பூமாதேவி. போய் படுதா போடுறீங்களா? இப்படியே பேசுவாங்க. படுதாவுக்கு பூமி, பந்தலுக்கு மேல ஆகாயம். சரி அப்பா, விரும்பு கூட சொல்கிறேன். பந்தலுக்கு மேல 7 உலகம், படுதாக்கு கீழே 7 உலகம், ஈரேழு 14 உலகம். சரி, இந்த ஈரேழு 14 உலகத்திலே எறும்பு வரை 84 லட்சம் தேவகனுக்கு படிகளுக்கு கூடிய 2011 கண்படித்து பாரா முடிதடைத்த பரமன் சிவபெருமான் என்று உண்மை. பரமேஸ்வரன் உண்மையானப்பா? ஆமாண்ணா. நந்தீஸ்வரா பரமேஸ்வரா உண்மையானப்பா? சாமின்னு தெரியாம வாய் தவறி பேசிட்டு தெரியாம தப்பா தவற பேசியிருந்தா அது எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னிச்சுக்கிட்டு போகும். காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் பாக்குறோம். முன்னிச்சு இருக்குதா இல்லையா? அப்படியா? இந்த சிறியவர்கள் செய்த தவறானது பெரியவர்கள் நான் மன்னிக்கவும் கவலைப்பட வேண்டும். சரிங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சந்தேகம். கற்றவருக்கு தெரியும் கல்வியின் அருமை, பெற்றவருக்கு தெரியும் பெற்றோருக்கு தெரியும் அன்புடைய பெற்றவனுக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை. உண்மைதான். அதே போலவே அருமையான தங்கமாக வாழ்ந்துடக்கூடிய திருச்சிக்குடியிலே வாழ்ந்துடக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்து விட்டார்கள் சொல்லி சிவபெருமான் வந்து விட்டார்கள் சொல்லி அவர் சொத்திலே இருந்து இந்த சிவபெருமானுக்காக வாரி விலகி இருக்கிறார். அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் தன்முகம் இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்க ஊடி காலமாக வாழ வேணும். நந்தீஸ்வரா. சரிங்க. நந்தீஸ்வரா 2011 கண் படைத்த பாராமுடி கிடைத்த பரமன் சிவபெருமான். ஒரு தவப்பு சந்தேகமா? என்ன சந்தேகம்? எங்களுக்கெல்லாம் இருக்கிறது 2 கண். ஓஹோ, மானுடைய பெண்ணமே. சரி, இந்த 2 கண்ணை வச்சுட்டு கண்டதை காங்கலங்களை காணாத கண்ணங்களை பார்த்ததை பார்த்தோம்னு சொல்லுவோம். உண்மைதானப்பா? ஆனா உங்களுக்கு 2011 கண்ணோட இருக்கக்கூடிய உண்மை பரம்பொருள் பரமேஸ்வரன் சிவபெருமான் எப்படி அங்கமெல்லாம் இருக்க கண்கள் என்று தெரிந்து கொள்ள நந்தீஸ்வரா. தெரியாது. என்ன விட கணக்கு? நீங்க கூட சொல்லிட்டு போயிட்டா வேலையான அதுதானப்பா. 2011 கண் எங்க எங்கே எங்க இருக்கிறது? அப்படியா? சொல்லிதான் ஆக வேணுமா? சொல்லாமலே ஆகலாம். சொல்லிதான் ஆக வேணுமா? சொல்லியே ஆகுங்க. மருந்து Check it out!
புரியுதா? இல்லைங்க. காதுல கேட்டதா? இல்ல. என்னது? போன சத்தத்துல கேட்கல. உங்க போட்டோ போடுவாங்க. நம்பர் வேணும். அதான் கேட்கலீங்க. இப்ப சொல்லுங்க. நந்தீஸ்வரா, இந்த சிவபெருமானுக்கு 2011 கண் எப்படி எப்படி வந்தது? எங்க இருக்கிறது? உடைய கேள்வி. ஆமா. சொல்லுங்க, கவனமா கேளு. சொல்லுங்க. இதோ இந்த சிவபெருமான கோயிலுக்கு முன்பதாக ஒரு நந்தி வாகனம் ஒண்ணு இருக்கு, தெரியுமா? ஆமா. அது என்னுடைய வாகனம். ஓஹோ, நந்தி வாகனம். உண்மைதான். சரி. அது என்னுடைய இருப்பதாலே அந்த நந்திக்கு எனக்கு கண் இருக்கிறது. அந்த காளை மாடு. காளை மாடு. சரி. அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கிறேன் இந்த சூலாயுதம். ஆமாப்பா, இந்த சூலாயுதத்துல சித்து உடைஞ்சிருக்கிறது. என் கண்ணுக்கு தெரியலையே. என்னது? சித்தம் கொடுக்குறது. அப்புறம் கோவம் தான். அப்புறம் சாட்டை சாட்டி இதுதான் சித்தம் கொடுத்தா. இதுதான் உடுப்பு. உடுப்பு உடுக்கை. உண்மைதான். சித்தமும் கொடுக்கு இல்லப்பா. சரி. இந்த உடுக்குகிற கண்ணு இருக்கிறது. இந்தாண்ட ஒரு கண்ணு, இந்தாண்ட ஒரு கண்ணு. அப்படிங்களா? உண்மைதானப்பா. 4 கண்ணு ஆச்சு. 4 கண்ணு வந்துட்டுதா? அதுவும் இல்லாமல் என்னுடைய உடம்புல பாதி உடம்பில் அமுது கொண்டிருக்கிறாளே யார்? உமையவர் சக்தியானவர். ஆமா. குறிப்பாக திருச்சிக்கூடனே வாழ்ந்திருக்கூடிய ஆண் பாதி பெண் பாதியாக அமுது கொண்டிருக்கிறதா அத்தனார் ஈஸ்வரன். ஆமா. அந்த உமையவர் சக்தியானவர் என்னுடைய உடம்பிலே பாதி உடம்பில் அமர்ந்ததனாலே அந்த சக்திக்கு எனக்கு கண்டிருக்கிறது. உண்மையானப்பா. சரி. 6 கண்ணு ஆச்சு. 6 கண்ணு வந்துட்டுதா? அதுவும் இல்லாமல் நான் தலைமையில ஒன்று நான் வைத்திருக்கிறேன். அது என்ன? என் குடும்பத்துக்கு குச்சி விளக்கேற்ற தெரிந்து கொள். எங்க குத்து விளக்கு தலைமையில வச்சா மசல் புசு போயிடாது. குத்தி விளக்க தலைமையில வைப்பாங்க. சொன்னீங்களா? அது அப்படிப்பா, தலைமையில ஒரு சாமி வச்சிருக்கிறேன். அது யார்? ஆனா பொண்ணா? அது ஒரு பெண். பொண்ணுன்னா அது பேரு? பெண்ணால் அவளுடைய பெயரோ கங்கை. கங்கை. அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? அதான் சத்தியம் வைத்திருக்கிறேன்லவா, அதை கூட அவளை நான் வச்சிருக்கிறேன்ப்பா. உங்களுக்கு என்ன ஆகுதுங்கிற? எனக்கு என்ன அடிக்கடிக்கு எனக்கு ஒரு நன்மை எல்லாம் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறார். யாரு? அந்த கங்கா. சக்தி செய்யாதா? அது செய்யணும், இது செய்யணும். உங்களுக்கு என்ன ஆகுது? அதான் நன்மை செஞ்சு கொடுக்குறாளப்பா. முதல்ல கூத்தியா போவேன். மடைய 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 மலை ஆமாப்பா. தலைமையில கூத்தியா? பூத்தியனப்பா கங்கா தேவி. அப்படியா? உண்மைதான். சரி. கங்கா தேவி. ஏதோ தேவி முதல்ல கூத்தியா தான் நான் கேள்விப்பட்டது. 2 வாயிலே வந்து எல்லா சாமியை விட ஈஸ்வரன் தான் தலைமையில கூத்தியா வச்சுக்காரு கேள்விப்பட்டிருக்கேன். பூத்தியா மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க. யாரும் வைக்கல. ஆமா. நீங்க தான் கூத்தியாவை தலைமையில வச்சுருக்கீங்க. ஏன்னா சில்லறை கீரோட்டம் கூட்டிட்டு போயிருக்கோம். தவறாக பேசுறேன். கங்கை என்றால் என்ன? கங்கை என்றால் தண்ணீர். தண்ணீர். அந்த கங்கையை ஒரு மங்கையாக செய்து அந்த மங்கை எடுத்து நான் தலைமையில வச்சிருக்கிறேன். நம்பிக்கை இல்லாத போகல. அப்படியா? உண்மைதான். சரி. அந்த கங்கா தேவி மூலத்தில் இறக்கி விட்டால் தண்ணீர்மாக போய்விடும் சொல்லிதான் அந்த கங்கா தேவி தலைமையில வச்சிருக்கிறேன். உண்மைதானப்பா? சரி. 8 கண்ணு. 8 கண்ணு வந்துட்டுதா? இந்த சிவபெருமானுக்கு வலது கண் இடது கண். 8 2 10. நெத்தில ஒரு கண் இருக்கும் பாரு. ஆமா. 11 கண்ணு வந்துட்டுதா? 2000 கண்ணு. இன்னும் 2000 கண்ணு வேணும். இதோ என்னுடைய உடம்புல ஊந்து கொண்டிருக்கிறானே ஆதிசேன சொல்லக்கூடிய நாக பாம்பு. மஞ்சசாரியா? எனக்கு மஞ்சசாரியா? என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். உன் கண்ணுக்கு அது மாதிரியா தெரியும். சரி. ஆதிசேனன் சொல்லக்கூடிய நாக பாம்பு. இந்த பாம்புக்கு 1000 தலை இருக்கிறது. இப்ப பார்க்க சாதாரண சர்வ சாதாரண ஒரு தலை தான் தெரியும். விஸ்வரூபம் எடுத்தா மட்டும்தான் 1000 தலையானது தெரியும். 1000 தலை. உண்மைதான். சரி. 1000 தலைன்னா ஒரு தலைக்கு இந்த கண்ணு என்ன வருது? 2000 கண்ணு. 2000 கண்ணு. அதுல ஒரு 2000, இதுல ஒரு 2011 கண் படைத்து சிவபெருமானை என்றே தெரிந்த பொருளை பெயரானது. உண்மைதானப்பா? சரி சாமி. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. இப்ப தெரியுமா? இன்னொரு விளக்கம். இன்னொரு விளக்கம். என்ன வேணும்? சந்தேகம். என்னிடத்துல தவறாக பேசி கூட இருக்கிறான். சந்தேகத்தை கேட்டது தெரியும். சந்தேகமா? என் மீது உங்களுக்கு சந்தேகம் வரவே வரக்கூடாது. சரிங்க. அதான் கேட்டுக்கலாம். உண்மைதானப்பா? தலைமையில போய் கூத்தியால வச்சுக்கிறீங்களே, அவன் எங்க போய் ஒண்ணு கொடுவா, எங்க பீ சொல்லுவான்? இதான் சாமிக்கு இது தேவை உனக்கு. கேட்கறதுக்கு சாமி இது தேவை. தலைமையில போய் கூத்தியால வைக்கிறது. நாங்க கூத்த வைப்பதாலும் உலக நன்மைக்காக நாங்கள் வைப்பதுப்பா. இவங்க வைக்கிறது நன்மையா? நாம வச்சதா யோசிக்கணும். ஆமாப்பா. மாயில பெண்ணமே நீ கூத்திய வச்சா அடித்தடிக்கு தான் போய் நிற்கும். நீங்க அன்னைக்கு பண்ணதுனால அன்னைக்கு நாங்க தேவர்கள் அங்க செஞ்சுதான் பூலோகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. சரி. எங்க பேர் இருந்து போகுது. தலைமையில கூத்தியா இருக்குதுல்ல, கூத்தியா கங்கா தேவி ரெச்சகாந்தி கங்காதேவின்னு சொல்ல. அது எவ்வளோ ஒருத்தி வச்சிருக்கிறீங்களா? உண்மையா? ஒண்ணு ஒரு தான் எங்க போய் ஒண்ணு கொடுவா. என்ன போய் ஒன்று வருவா? எங்க அகராதி ஒரு இலக்கை கிடையாதா? அது அப்படி இல்லப்பா. எந்த உச்சல போது கிளியா இருக்கு. அவ்வளவுதான். கேள்வி
அது அப்படி கேட்க கூடாதுப்பா. சீரியஸா பேசுறேன். ஏய், நீ கேட்கறது உண்மைதானப்பா. அது அப்படி கேட்க கூடாது. கங்கா தேவி தலைமையில வச்சிருக்கிறீங்களா சாமி, அந்த கங்கா தேவியானவள் சிறுநீர் கழிப்பது எப்படி அப்படின்னா மனம் கழிப்பது எப்படி அப்படி கேட்க வேணும். சிறுநீர்னா சிறுநீர் கழிப்பது எப்படி, மனம் கழிப்பது அது எப்படி எனக்கு தெரியாது. எங்க மூத்திர விடுவோம், எங்க பீப் விடுவோம். மேல கசுப்பு இருக்குதா? ஏய், என் தலைமையில போய் சுருப்ப கட்டி வைக்க இல்ல முடியல. ஒண்ணு கூட பாத்ரூம் போயிட்டீங்களா? நந்தித்ரா, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன? அதாவது கங்கா தேவியானவள் சிறுநீர் கழிப்பது எப்படி அப்படி சொல்லி இப்படி எல்லாம் தெரியாதுங்க. எங்க மூத்திரம் விடுவோம் அவ்வளவுதான். மலம் ஜலம் மலம் ஜலம் எல்லாம் தெரியாது. நாங்கள் தேவர்கள் எது பேசாலும் மறைப்பொருளாக நாங்க பேசுவோம். நீங்க மரப்புள்ளா பேசுங்க, தோல்புள்ளா பேசுங்க. பதில சொல்லுங்க. மறைப்பொருளப்பா நந்தேஸ்வரா, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. என்ன? எப்படி கூத்தாடிக்கிட்டு இருக்கிற? ஆமா. கூத்து வேணா காட்டு வேலைக்கு போவையா? போவேன். காட்டு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது மத்தியான நேரம், அந்த மத்தியான நேரத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடினமான உழைப்பு, கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். உண்மைதான். வெயிலான சரியான வெயில். அந்த வெயில்ல கஷ்டமான உழைப்பு செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து என்ன வருகிறது? என்ன கேள்வி? வேர்வை தண்ணியா வேர்வை கொட்டும். வேர்வை தான் வருது. அந்த வேர்வை தண்ணி தான் கங்கா தேவியானவர் சிறுநீர் கலப்பது அப்படிதானப்பா. அப்ப மனச உடம்புல வர்ற மனசு தேவா அவர்கள் இந்த சிவபெருமானுக்காக 20 நாள் வாரி வழங்கியிருக்கிறார். உண்மைதான். அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் தங்க முகம் எடுத்து எந்த ஒரு குறைபாடு இருமுறை காலமாக வாழும். அஜித் சுஜித் அவர்களும் இந்த சிவபெருமானுக்காக அவர் சொத்துல இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர்களும் சுஜித் அவர்களும் உண்மைதான். ஆளுக்கு 20 ரூபாய். தெற்குடியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதை போலவே அது குடும்பத்தில் எந்த ஒரு குறைமராமல் இருமுறை காலமாக வாழ வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. ராமோஜிக்கு நன்றி வணக்கம். நந்தீஸ்வரா, அப்படி கடினமான உழைப்பு செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த உடம்புல இருந்து வேர்வத்தனை வருதுல, அந்த வேர்வத்தனை தான் கங்கா தேவியானவர் சிறுநீர் கழிப்பது அப்படிதானப்பா. அப்ப மனசனுடைய உடம்புல வர்ற வேர்வை தான் கூத்தியா மூத்திரம் விடுவா? அப்ப சரி, அதே அந்த வேர்வை தனியானது கண்ணுல பட்டா கூட எரிச்சலா இருக்கும். எரிச்சலா இருக்குது. வாயில நாக்குல பட்டாலும் உப்பு இருக்கும் போது கங்கா தேவியுடைய கூத்தியா மூத்திரம். ஆமா, அப்ப என்ன பேருவா? என்ன லேசிலே டமாட்டாய் கொடுத்திருக்கிறது. இதுதான் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. கை கை நகரியா இந்த இடத்துல அப்படியே தேய்ச்சி பாரு. தேக்க தேக்க என்ன வருகிறது? என்ன கருப்பா உருண்டையா அழுக்கு வருது. அந்த அழுக்கு எடுத்து மூந்து பாரு. வருது. எப்படிதான் கங்கா தேவியானவர் மலம் கலைப்பது அப்படிதானப்பா. அப்ப பார்க்க போனா மனசு உடம்புல வர்றது அந்த அழுக்கு தான் ஊட்டியா பேசுறது. கூட்டியான்னு சொல்லாதப்பா. செல்லமாக வைத்திருக்கிற நீ கூத்தியா கூட்டியா போய் பேசி கொண்டிருக்கிறார். செல்லமா வேறையா? மொத்தம் 3 பொண்ணு செல்லமா வச்சிருக்கிறீங்க. சந்தோஷமாக வச்சிருக்கிறேன். சந்தோஷம் அவன் வேறையா? சக்தி ஒண்ணு, கங்காதேவி ஒண்ணு, செல்லமா ஒண்ணு, சந்தோஷம். ஏன்னா எத்தனை பொண்ணாட்டியும் வச்சிருக்கிறேன். 2 பேர் தான். உண்மைதான். சரி சரி சரிங்க. இதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. சரி, அவன் வீட்டுக்கு தூரமா போயிட்டா இதெல்லாம் சாமி கிட்ட கேட்கிற கேள்வியா? இதெல்லாம் சாமி பண்ற வேலையா? சாமி என்னதான் தேவை போய் தலைமையில வச்சுக்கிட்டு நான் தான் உலக நன்மைக்காக நான் வச்சிருக்கேன். இப்படியே வச்சு நாசமா போங்க. தேவருக்கு சாபத்தை தருகிறாயா? இப்படியே வச்சுட்டு போங்க. ஏன்னா பெண்களை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை மாத விளக்கு ஆகிறாங்க. உண்மைதானப்பா? ஆமா. அதே மாதிரி கங்கா தேவி அது ஒரு பெண். அது எங்க போவோம்? அப்படியா? நந்தீஸ்வரா, நீ கேட்கக்கூடிய வார்த்தை உண்மையான வார்த்தை. சரி, கங்கா தேவி தலைமையில வச்சிருக்கேன். அந்த கங்கா தேவியானவர் வீட்டுக்கு தூரமாக போவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் தெரிகிறது. அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கைலிலே வாழ்ந்திருக்கிற சிவனும் சத்தியம் நாங்கள் 2 பேருமே நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். சரி, அப்படி சந்தோஷமாக இருந்தனால மாதத்திலே ஒரு நாள் எங்க 2 பேருக்கு சண்டை வரும். அடிக்கடி கொடுக்கு. உண்மைதான். அப்பொழுது நான் தான் பெரியவன் சொல்லி நான் சொல்வேன். சரி, அவன் என்ன செய்வான்? இந்த அகில உலகத்துக்கு நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி அப்பனும் சொல்லுவான். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது எங்க 2 பேருக்கு வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் வந்த உடனே எனக்கு அங்கூரம் மனது கோபம் வந்து விட்டால் அந்த கோபத்துக்கு பயந்து கொண்டு உமையவள் சத்தியானவன் என்னை பிரிந்து ஓடி போயிடுவான். ஆமா, சரி. அப்படி கோபம் செஞ்சுட்டு போன உடனே நான் என்ன செய்வேன்? இந்த கைதிகளை தன்னுடைமையாக ஒட்டி ஒருவனாக நான் இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்?
என்ன ஆச்சரியமா இருக்கிறது. தாலி கட்ட பொண்டாட்டி இப்படி போன சக்திக்கு ஓடி போயிட்டாட அப்படி சொல்லி இப்படி காலை தூக்கி நடனமாடி கொண்டு இருப்பேன். சரி, அப்படி ஆட 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 எனக்கு காங்கூரமானது கோபமானது வரும். கோபம் வரும்போது என்ன செய்வேன்? என்னுடைய நெத்திக்கரை திறந்து பார்ப்பேன். என் நெத்திக்கரை திறந்து பார்த்தா என் நெத்திக்கரை என்ன வரும்? நெருப்பு மட்டும் தான் வரும். நெருப்பு தீப்பொறி. தீப்பொறி வரும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கங்காதேவி எங்க இருக்கிறது? தலைமையில இருக்கிறது. நெத்தில இருந்து நெருப்பு வருது. அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த கங்காதேவியானவள் மாதத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு தூரமாக போய்விடுவார். அப்படியா? எத்தனை கிலோமீட்டர்? இந்த சிவபெருமனுக்காக வாரி வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் தங்க முகம் இருந்து எந்த ஒரு குறையில்லாமல் நீடு ஊழி காலமாக வாழ வேண்டும். வணக்கம். அருமையான தங்கமாக வந்துடக்கூடிய மகாலட்சுமி பார்த்தையா? லட்சுமி பெயர் கொண்ட உண்மைதான். லட்சுமி அம்மா அவர்கள் இந்த சிவபெருமனுக்காக அவர் சொத்துல இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு எந்த குறைவில்லாமல் இந்த சிவபெருமனை அருள் பற்றி நீடு காலமாக வாழ முடியும் சொல்லி நம்ம கலைக்குழு சார்பாக புத்தான முதல் வணக்கம். ஒண்ணு நினைப்பா. அப்படி அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த கங்கா தேவியானவள் மாதத்திலே ஒரு நாள் வீட்டுக்கு தூரமாக போய்விடுவார். பெண்ணானவள் வீட்டுக்கு தூரமாக போயிட்டா அந்த முதல் எங்க போய் விடுவோம்? நெத்தி வழியா அந்த நெருப்பு போய் விடுவோம். நெருப்பு விட்டா என்ன ஆகும்? எப்படிதான் மாதத்தில் ஒரு நாள் அந்த பெண்ணானவள் வீட்டுக்கு தூரமாக போவது கங்காதேவியானவள். இப்பொழுது உனக்கு புரிந்ததா? அப்படி இருந்தாலும் எங்க அகில உலகத்திலே நாங்கள் தேவர்கள் நாங்கள் 3 பேர். நாங்கள் தேவர்கள் 3 பேர் இல்லைன்னா இந்த உலகமே எல்லாருமே போயிடுமாடா. யார் யார் தெரியுமா? சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய 3 தேவர்கள். உண்மைதான். இதோ சத்தியலோகத்திலே வாழ்ந்திருக்கிற பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? கருவே உருவாகி உருவே ஜனமாகி பெண்டத்தை படைக்கும் தொழில் பிரம்மதேவனுக்கு படைத்திருக்கிறேன். உண்மை. பிரம்மாவுக்கு அந்த வேலை பெண்டத்தை படைக்கும் தொழில் ஒண்ணுங்கிறப்பா. அதுவும் இல்லாமல் சங்குதுபாயிலே வாழ்ந்திடக்கூடிய 10 அவதாரங்கள் படைத்த பரந்தாமன் மாயவன் மைத்தனன் மாயவனுக்கு என்ன வேலை? நல்லவங்களுக்கு வரத்து கொடுப்பாரு, நல்லவங்களுக்கு இந்த நாளைக்கு வரத்து கொடுப்பாரு. கெட்டவங்களை அழிக்கக்கூடியவர்கள் அழிக்கும் தொழில் படைத்த கூட மாயவனுக்கும் படைத்திருக்கிறேன். இந்த சிவபெருமனுக்கு என்ன வேலை? நாள்தோறும் இந்த 14 உலகத்துல மக்கள் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது. சரி, அப்படி சொல்லி மனதில் நினைத்து படியளக்கக்கூடிய பரமன் என்றே தெரிந்த குருடைய வேலையானது. அதாவது ஒரு மனிதனுக்கு சொல்லி மனதில் நினைத்தால் போதும், அதை நான் தெரிந்து கொண்டு அந்த பசியை நான் ஆற்றி விடுவேனப்பா. அப்படி இருந்தாலும் இன்று நினைத்து நான் எதிர்க்காக வந்திருக்கிறேன். பூலோகத்துல சென்று மக்களுக்கு நான் படியலக்கத்து போக வேணும். சரி, அதனால சொல்வேன். சரி, வர வர பக்தருக்கு நான் வரமத தர வேணும். சீக்கிரமாக சென்று நான் அழைத்ததாக உமையவர் சக்தியானவர் இருக்கிறார். நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வைப்பா. ஆம்பளை போற மாதிரி இருந்தா பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போகும். வீட்டை பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு போனாதான் போற காரியம் கருமகாரியம். கருமகாரியமா இருந்தாலும் நடக்கும். எந்த காரியத்தினாலும் நன்மையாகவே நடக்கும், நல்ல காரியம் நடக்கும். உண்மைதான். அதனால பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு போனா சீக்கிரமாக சக்தி அழைத்துக் கொண்டு சிவபெருமானானவர் தேவியாகிய பார்வதி தேவி அழைக்க பார்வதி சக்தி சபை தர்பார் மற்ற விஷயம் அவர்கள்